வணக்கம். திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் உண்டியல் திறக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமைகள் தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கூட்டம் காரணமாக பக்தர்கள் காணிக்கை செலுத்த முடியாத சூழல் இருந்து வந்த நிலையில் காணிக்கையை டிஜிட்டல் வழியில் செலுத்தும் வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் இன்று திறக்கப்பட்டது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல மேலாளர் ராகேஷ் வழிகாட்டுதலின்படியும் பக்தர்களின் வசதிக்காக உண்டியல் முதன்மை மேலாளர் கணேசன் மற்றும் கோயில் செயல் அலுவலர் அருணகிரிநாதன் அவர்களால் இன்று திறக்கப்பட்டு பொதுமக்கள் உபயோகத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களும் வங்கி அலுவலர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர். முதற்கட்டமாக வங்கி ஊழியர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் QR கோடை ஸ்கேன் செய்து உண்டியல் மூலம் காணிக்கை செலுத்தினர். மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை வில்லியனூர் துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் குறை கேட்பு முகாம் இன்று நடைபெற்றது. வில்லியனூர் துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முகாமிற்கு சென்று ஆய்வு செய்தனர். மேற்கொண்டு துறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த குறை கேட்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, இந்தியன் வங்கி சட்ட பணியாளர்கள் ஆணையம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, திட்ட மற்றும் ஆராய்ச்சி துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடைகள் வைக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை வைக்க விரும்புவோரின் கவனத்துக்கு, மேற்படி பட்டாசு கடை வைக்க விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள் அலுவலக நேரங்களில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புகைப்படத்துடன் கூடிய பூர்த்தி செய்யப்பட்ட படிவம், பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தின் வரைபடம், கடையில் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு, கடைக்கு செல்வதற்குரிய வழி, சுற்றியுள்ள சாலைகள், கடையை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவில் உள்ள பிற கடைகள் பற்றியும் குறிப்பிடப்பட வேண்டும். இடத்தின் உரிமை தொடர்பான பத்திரங்கள் சொந்த இடமாக கடையாக இருப்பின் அதற்குண்டான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், வாடகை இடமாக கடையாக இருப்பின் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீது, தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றுகள், விண்ணப்பதாரரின் புகைப்படம் 2, மேலே குறிப்பிட்ட ஆவணங்களின் நகல்கள் 3 பிரதிகள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே தீபாவளிக்காக பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்திக் கொண்டும் பஸ், லாரி, கார் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியது அனைவரையும் மேற்சிலுக்க வைத்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 41ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு பஸ், கார், வேன், லாரி, JCB உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலுக்க வைத்தது. மேலும் கோயிலின் செடல் திருவிழாவையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர். செடல் விழாவையொட்டி 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடந்தது. இதில் தேர்வானவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் விவரங்களை கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கர் வெளியிட்டுள்ளார். அதன்படி பேராசிரியர்கள் பணிக்கு தும்ஜா, மதன், சீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 35 பேரும், இணை பேராசிரியர் பணியிடங்களுக்கு 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மாஸ்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1.70 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நேற்று முன்தினம் ரெட்டியார்பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஒரு வீட்டின் முன்பு பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விமல் என்பவரை சிறையில் உள்ள மாஸ்டர் மணிகண்டன் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். ஆனால் விமல் பணம் தரவில்லை. இதனால் மாஸ்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டிற்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்தது. மேலும் பணம் கேட்டு மிரட்டிய மாஸ்டர் மணிகண்டன் கூட்டாளிகள் நோனாங்குப்பம் ரஞ்சித்குமார், பாவாணர் நகர் பிரகாஷ்குமார், பிரான்சுவா தோப்பு, ரவுடி ஜெரால்ட் ஆகியோரை வேல்ராம்பட்டி ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு ஸ்கூட்டர், தினசரி மாமூல் வசூல் பணம் ரூபாய் 1,07,000 பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய ஷார்ப், விக்கி, மோகன்ராஜ், பைரவா ஆகியோரை தேடி வருகின்றனர். தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை மாநிலத்துக்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. புதுவை அரசின் உள்ளாட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தெருவோர விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணை கூறுகளின் கீழ் தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இதில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரிவில் புதுச்சேரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கான பரிசு மற்றும் சான்றிதழ் புதுடெல்லியில் மத்திய அமைச்சர் மனோகர் லால், மத்திய இணையமைச்சர் டோகன் சாகு ஆகியோர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலிடம் வழங்கினர். வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுமண்டலம் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டுமென மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிடெக் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தனியார் கல்லூரிகளில் பிடெக் படிப்புக்கான 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான முதல் சுற்று கலந்தாய்வு மற்றும் இறுதி தரவரிசை பட்டியல் நேற்று சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் இன்று மதியம் 2 மணிக்குள் விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்க வேண்டும். மேலும் முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் கிடைக்க பெற்ற மாணவர்கள் தங்களின் அசல் சான்றிதழ்களுடன் நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் வருகிற 26ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்தந்த கல்லூரிகளில் சென்று சேர்ந்து கொள்ளலாம். முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் நாளை மறுநாள் பிற்பகல் 3 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களை நாளை மறுநாளுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். முதல் சுற்று கலந்தாய்வு நாளை மறுநாள் பிற்பகல் 3 மணிக்கு வெளியிடப்படும். இந்த தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் கடைகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன. இதில் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் நோய்வாய்ப்படும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டு விடுகின்றனர். இந்த நாய்கள் வெறிப்பிடித்து பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கடிப்பதாகவும் புகார்கள் வருகின்றன. எனவே உரிமையாளர்கள் தங்களது நாய்களை ஆரம்ப நிலையிலிருந்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வரைமுறைப்படுத்துவதற்காக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் புதன்கிழமை தோறும் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை உரிமம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்போர் தங்களின் ஆதார் மற்றும் வளர்ப்பு நாய்க்கு ஏற்கனவே தடுப்பு செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெறலாம். இதற்கு ரூபாய் 150 உரிமம் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக செலுத்த வேண்டும். வளர்ப்பு நாய்களை முறையாக பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் ரதோற்சவத்தில் எழுந்தருளி திருவிதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா 15ஆம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது. ஆடி திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவிதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக இன்றிரவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதோற்சவத்தில் வைக்கப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது. ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவிதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு முதல் கட்ட தவணை தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகம் 11ற்காக வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகையாக ரூபாய் 1.20 லட்சம் வீதம் 42 பயனாளிகளுக்கு ரூபாய் 50.40 லட்சம் வீதம் நிதி உதவி தொகைக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் முதல் தவணை தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை நடைபெற்றது. ஆடி மாதம் 1வது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அம்மனை பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த விளக்கு பூஜையை கிராம மக்கள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி கருமாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி விழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர் பவனி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பேச்சுரிமை, எழுத்து திறமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் கோவில் செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த கோவிலில் சாகி வார்த்தல் செடல் மகோற்சவம் கடந்த 11ஆம் தேதி அனுக்னை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு தினம்தோறும் காலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து நேற்றிரவு அம்மனுக்கு சமயபுரம் முத்துமாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பம்பை மேளம் ஒலிக்க அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து செடல் உற்சவத்தில் பக்தர்கள் வந்தனர். இந்த செடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் ஒதேஞ்சாலை அண்ணா சிலை அருகே நேற்று மாலை நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழுவை அமைத்தல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், கொரோனாவை காரணம் காட்டி முடக்கி வைத்துள்ள டிஏ, டிஆர்ஐ உடனே வழங்குதல், மத்திய மாநில அரசுகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் உடனே நிரப்புதல், அனைத்து ஒப்பந்த தொகுப்பூதிய அவுட் சோர்சிங் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 5 பேரிடம் 12.86 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலியான வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறினார். அதை நம்பி அவர் ரூபாய் 11.58 லட்சம் முதலீடு செய்தார். இதில் லாபத்தையும் எடுக்க முடியாமல் மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார். மேலும் நெட்ட பக்கத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் இவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 56,000க்கு லேப்டாப் ஆர்டர் செய்தார். பொருளை அனுப்பாமல் மர்ம நபர் ஏமாற்றினார். அதே போல வினோபா நகரை சேர்ந்தவர் பிரிசிலா ரூபாய் 42,000, முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் சையத் சலீம் 13,000, சாரம் பகுதியை சேர்ந்த ஜெயபிரியா 17,000 ஏமாந்துள்ளனர். இது குறித்து 5 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.